இன்னைக்கு வீடியோல ஏன் பிட்காயின் வந்து ட்ராப் ஆயிருக்கு? ஈவன் தோ வந்து ஃபெட்ஸ் வந்து ரேட் கட் பண்ணியிருந்தாலும், பிரைஸ் வந்து ஏன் ட்ராப் ஆச்சு? நம்ம நேத்து சொல்லியிருந்தோம் டெக்னிக்கலா வந்து ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் மாரி இருந்தாலுமே, வந்து ஃபண்டமென்டலா வந்து பிட்காயின் புல்லிஷா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். பிளஸ் இன்னும் ஒரு ஃபியூ இன்ட்ரஸ்டிங் சஜஷன்ஸ்லாம் குடுக்க போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட்செட் வழிகளில் வரும் காணொளி. ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயினோட டெக்னிக்கல் பார்த்துரலாம். நான் நேத்து சொல்லியிருந்தேன். டெய்லியில வந்து பிட்காயின் வந்து ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் மாரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அது இருந்தாலுமே வந்து கொஞ்சம் புல்லிஷா இருக்க வாய்ப்பு இருக்கு ஃபண்டமென்டலா. ஏன்னா வந்து எல்லா இண்டிகேஷனுமே வந்து பிட்காயின் வந்து ரொம்ப புல்லிஷா இருக்க மாரி காட்டுது. அது இல்லாம நம்ம எண்ட் ஆஃப் தி டிசம்பர் வந்துட்டோம். இப்ப கிறிஸ்மஸ் டைம்ல வந்து மோஸ்ட்டா பை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வர இந்த ட்ராப்ல நம்ம வந்து ஆக்சுவலா பை பண்ணிக்கிறது நல்லது. சரி ஓகே. இப்போ வந்து இந்த டைவர்ஜன்ஸ் வந்து இது பண்ணியிருந்தாலுமே பிரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணல. நாம இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். மேபி இந்த இடத்துல ஒரு ஃபேக் அவுட் மாரி வச்சுக்கோங்க. பட் ஆனா, நேத்து வந்த ட்ராப்புமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ட்ரெண்ட் லைன வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. பிரைஸ் வந்து கீழ போயிருக்கு. பட் ஆனா, அந்த கேண்டில் க்ளோஸ்க்கு முன்னாடி இத நான் 4 ஹார்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். கேண்டில் க்ளோஸ்க்கு முன்னாடியே பிரைஸ் வந்து மறுபடியும் ரீட்ரேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப பிரைஸ் வந்து 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் யுஎஸ் மார்க்கெட். எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுவும் இல்லாம நேத்து ஃபெட்ஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணப்போ, பிட்காயின் மட்டும் விழல. யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுமே வந்து கிராஷ் ஆயிருந்துச்சு. நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். இங்க பார்த்தீங்கன்னா, S&P 500 சார்ட் இருக்கு. ஆக்சுவலா வந்து மார்க்கெட் நேத்து மூடுற வரைக்குமே பேரிஷா தான் இருக்கு. இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகல. மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. நான் இப்ப 5:30 எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா ஓப்பன் ஆகும்போது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த டைம்ல வந்து கண்டிப்பா அது கோரிலேஷன் இருக்குன்னு கிளியரா தெரியுது. ஸோ அது எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கேத்த மாரி பிட்காயினும் ரியாக்ட் ஆகும். ஸோ நேத்து வந்து ஆ அவங்க ஃபெட்ஸ் பேசும்போது என்ன ஆக்சுவலா வந்து பிரச்சனைன்னா, எல்லாருமே வந்து ரேட் கட்ஸ் வந்து கட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தது ஆக்சுவலா நடந்துச்சு. ரேட் கட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபெட்ஸ் வந்து 25 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து இப்ப 4% தான் வந்து இதாயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. இப்ப என்ன இதில பிரச்சனைன்னா, யூசுவலா வந்து இந்த ஹோல் இயர்ல வந்து 3 டைம் ரேட் கட் பண்ணாங்க. ஓகேங்களா? பட் நெக்ஸ்ட் இயர் வந்து 4 டைம்ஸ் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு நெனச்சாங்க. பட் 4 டைம்ஸ் ரேட் கட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. 2 ரேட் கட் தான் நெக்ஸ்ட் இயர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, ஏதோ வந்து மக்களுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, ஓகே இன்னும் வந்து இஷ்யூ இருக்கு. இப்போதைக்கு வந்து இப்படி சால்வ் பண்றாங்க. அந்த மாரி ஒரு மைண்ட் இதுவும் இருக்கு. அதே மாரி எக்கனாமிக் குரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆகுறதும் வந்து இவங்க வந்து இத கன்ஃபார்ம் பண்ற மாரி நெறைய பேர் நெனச்சுட்டாங்க. ஸோ அதுதான் மெயின் ரீசன் ஆக்சுவலா. செகண்ட் வந்து ஃபெட்ஸ் வந்து பிட்காயின் நாங்க ஓன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, "வி ஆர் நாட் அலோவ் டூ ஓன் பிட்காயின்" அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து போவல் வந்து நேத்து சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாமே தான் ஆக்சுவலா வந்து ஒரு பேரிஷான ஒரு ரீசன். இது கிரிப்டோவுக்கு மட்டும். பட் ஓவராலா வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த ரேட் கட்ஸ் வந்து கம்மி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. ஆக்சுவலா இவரு வந்து பேச ஆரம்பிச்சதுலருந்தே வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சுருச்சு. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இப்ப ஆக்சுவலா வந்து 4 ஹார்ஸ் சார்ட்ல இருக்கேன். நீங்க வந்து அந்த லாஸ்ட் 3 ஹார்ஸ் கரெக்ட்டா வந்து மார்க்கெட் அந்த எண்ட் டைம்ல வந்து அவர் பேசும்போது வந்து பிரைஸ் ஒன்லி ட்ராப் தான் இருக்கு. இப்ப இங்கருந்து மேபி இன்னும் கொஞ்சம் கீழ போயிட்டு மேபி ரிகவர் ஆகலாம். அது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். ஓகேங்களா? அதுக்கேத்த மாரி கிரிப்டோவும் வந்து ரியாக்ட் ஆகும். அத நீங்க வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணணும். ஈவன் தோ பிட்காயின் வந்து உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லைன வந்து அந்த ட்ரெண்ட் லைன வந்து மெயின்டெயின் பண்ணாலுமே, இந்த கோரிலேஷன் கண்டிப்பா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஈத்தேரியம். ஈத்தேரியம் ஆக்சுவலா வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ராலி ஆக போறது அதுதான் சொல்லியிருந்தோம். அது கண்டிப்பா உண்மதான். பட் இந்த ஏரியாவ வந்து இது பிரேக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இத பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆல் டைம் ஹைலாம் இருக்கு. ஸோ இத பிரேக் பண்ணி அட்லீஸ்ட் இத சப்போர்ட்டா அத மெயின்டெயின் பண்ணணும். அதே மாதிரி இத தாண்டியும் வந்து கீழ போயிறக்கூடாது ரொம்ப. ஏன்னா இந்த ரேஞ்ச தாண்டி கீழ போயிடுச்சுன்னா, மறுபடியும் வந்து பழைய ஜோன்குள்ள போயிடுவோம். அப்புறமேல் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராபப்லி அரவுண்ட் 3000 வரைக்கும் போற வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ரேஞ்ச் மட்டும் போக்கூடாது. மத்தபடி வந்து இது ரெக்கவர் ஆயி இந்த தாண்டிடுச்சுனாவே போதும். தாண்டிடுச்சுனா இத சப்போர்ட்டா வச்சுட்டு பிரைஸ் வந்து அதுக்கு மேல போகும். அப்போ ஆல் சீசனும் வந்து பயங்கரமா வந்து ஸ்டார்ட் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹோல் கிராஷ்லயே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தினா அதுக்கப்புறமேல் நம்ம யூசுவல் டோக்கன். நம்ம யூசுவல் டோக்கன் வந்து சொல்லிட்டே இருந்தோம் எல்லாத்துக்கும். அது கீழ வந்துச்சுன்னா வாங்குங்க, வாங்குங்கன்னு சொல்லிட்டே இருந்தோம். நம்ம வந்து அரவுண்ட் $3 சொல்லிட்டு இருந்தோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப $3 பிரைஸ் வந்து நான் 3.5ன்னு கூட வச்சுக்கிறேன். ஆக்சுவலா 3.5ன்னே வச்சுக்கிறேன். அங்கருந்து பார்த்தா கூட அழகா 300% போயாச்சு பிரைஸ். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது $3 வரைக்கும் போகும். $3 நான் கேரண்டியா சொல்றேன். ஓகேங்களா? மேபி இந்த இடத்துலயே வந்து $2 ரீச் பண்றது கூட சான்ஸ் இருக்கு. அங்க நீங்க ப்ராஃபிட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் அப்புறமேலு வாங்கலாம். ஏன்னா புல் ரன் இன்னும் முடியல. ஸோ முடியறதுக்குள்ள நம்ம நெறைய வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, குரூப்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்டேக் பண்ணலாமா? ரிவார்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது ஏபிஒய் வந்து ரொம்ப அதிகமா குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூசுவலோட சைட்ல இருக்கேன். நீங்க இந்த ஆப்ல என்டர் ஆன உடனே கீழ பார்க்கலாம்.
ஏபிஐ வந்து 22,000% போட்டிருக்காங்க. ஸோ 22,000% போட்டா, ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 60% ப்ராஃபிட் நீங்க ஸ்டேக் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? இப்ப வந்து வித்ட்ரா இஷ்யூ ஆக்சுவலா பைனான்ஸ்ல இன்னைக்கு ஃபுல்லா இருந்துச்சு. சில டைம் வித்ட்ரா சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. இது வந்து ஆக்சுவலா ஒரு விஷயம் நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இது எவ்ரி டே மாறும். ஓகேங்களா? இன்னைக்கு 22,000 இருக்கு. நாளைக்கு திடீர்னு 300ன்னு காட்டலாம். ஓகேங்களா? நான் சொல்றது இயர்லி. இது எல்லாமே இயர்லி. இத நீங்க வந்து டிவைட் பை 365 போடணும். ஓகேங்களா? நீங்க எத்தன நாள் ஸ்டேக் பண்றீங்கன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. நம்ம கம்யூனிட்டில தான் சொல்லியிருந்தாங்க. இத வந்து அன்லாக் பண்ணும்போது 10% ரிடக்ஷன் இருக்கும். அந்த ரிவார்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். பிளஸ் இது நம்ம ஈத்தீரியம் செயின்ல மட்டும் தான் இருக்கு யூசுவல். ஸோ ஈத்தீரியம் செயின்ல வந்து உங்களுக்கு நீங்க ஸ்டேக் பண்ணும்போதும் ஃபீ இருக்கும். டிரான்சாக்ஷன் ஃபீ. நீங்க மறுபடியும் அன்ஸ்டேக் பண்ணும்போதும் டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்கும். நீங்க இப்ப வெறும் $100 $200 தான் வச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க ஸ்டேக் பண்ணும்போது நீங்க $20 பே பண்ணுவீங்க. மறுபடியும் அன்ஸ்டேக் பண்ணும்போது $20 பே பண்ணுவீங்க. பிளஸ் ஒரு 10% ரிடக்ஷன் இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இப்ப வந்து உங்களுக்கு காட்டணும்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 1000 கண்டிப்பா இல்ல. ஒரு $100க்கு வச்சுப்போம். ஓகேங்களா? ஒரு $100க்கு நீங்க ஸ்டேக் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூசுவல் எக்ஸ்ங்கிற டோக்கன் தான் வந்து ஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இப்ப இதில நீங்க கிளியரா பார்க்கலாம். ஃபோர்காஸ்ட்ல போட்டிருக்கான் பாருங்க. நான் இப்ப $100 போட்டேன்னா, டெய்லி வந்து எனக்கு வந்து 100 டோக்கன்ஸ் போட்டனா டெய்லி 60 டோக்கன் வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி 60% கரெக்ட்டா? அதே மாரி இயர்லி நீங்க அத ஹோல்ட் பண்ணீங்கன்னா 22,000 யூசுவல் வரும்னு போட்டிருக்காங்க. ரொம்ப ஆக்சுவலா அட்ராக்டிவா இருக்கு. யார் பார்த்தாலும் இத ஆக்சுவலா பண்ணணும்னு நெனைப்பாங்க. பட் நாளைக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாரி இதில ஒரு விஷயம் எனக்கு எங்க கிளியரா இல்லைன்னா, ஒருத்தர் ஆக்சுவலா எனக்கு குரூப்ல சொன்னபடி 10% டிடக்ஷன் இருக்குன்னு போடுறாங்க. எப்ப வேணாலும் அன்ஸ்டேக் பண்ணலான்ட்டு. ஒரு வேள அன்ஸ்டேக் பண்ண முடியாம லாக்டா இருந்துச்சுன்னா, உங்களால அத எடுக்க முடியாம போயிடும். ஒரு வேள நம்ம டாப் பிரைஸ் போயிடுச்சுன்னா, அந்த இடத்துல விக்க முடியாம போயிடும். ஸோ அத மட்டும் கொஞ்சம் என்குயரி பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்த தான் பார்க்கணும். நானும் வேணா ஒரு டைம் பார்க்குறேன் அத. ஆக்சுவலா அந்த டீட்டெயில்ஸ் என்கிட்ட இல்ல. குரூப்ல வாங்க. நாங்க குரூப்ல வந்து கண்டிப்பா ஷேர் பண்ண சொல்றேன். எல்லாரும் பார்த்து வச்சிருந்தாங்க. ஸோ, அதையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம ஸ்டேக்கிங் பத்தி பேசும்போது ஆக்சுவலா நான் இன்னொரு ப்ராஜெக்ட் பத்தி பேசணும்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து ஆர்வி வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு தெரியலைன்னா அது ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட். அதோட வந்து இந்த ஏஓங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாளா ஆக்சுவலா வந்து அவங்க மார்க்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து மெயின் டேட் வந்து இன்னும் 51 டேஸ்ல போகுது. ஓகேங்களா? அது எப்படி ஆக்சுவலா மின் பண்றதுன்னா, நீங்க வந்து இங்க வந்து போட்டிருக்காங்க பாருங்க கிளியரா. இது முக்கியமா நான் இத படிக்கிறேன். 100% ஃபேர் லான்ச் அப்டின்னா 100% வந்து கம்யூனிட்டி மட்டும் தான் வந்து இத மின்ட் பண்ண முடியும். பிட்காயின் மாதிரியே. அததான் கிளியரா போட்டிருக்கான். ஜஸ்ட் லைக் பிட்காயின் எவ்ரி சிங்கிள் ஏஓ டோக்கன் மின்டட் பை த கம்யூனிட்டி. அதாவது நீங்க ஸ்டேக் பண்ணி அந்த 21 மில்லியன் தான் ஆக்சுவலா டோக்கன் இருக்கும் பிட்காயின் மாரியே. ஓகேங்களா? அது அந்த நீங்க அதுல ரிவார்ட் நீங்க வந்து மின்ட் பண்றீங்கல்ல, அந்த ஏஓ டோக்கன். அத வந்து நீங்க வச்சுக்கலாம். சப்ளை கம்மியா இருக்கனால ஆக்சுவலா வந்து பிரைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நீங்க வந்து ஏஆர் டோக்கன் வந்து நீங்க வந்து ஹோல்ட் பண்ணணும். ஏஆர் டோக்கன் இங்க கிளியரா போட்டிருக்கான். ஓகேங்களா? 1 ஏஆர் டோக்கனுக்கு வந்து 0.0013 ஏஓ டோக்கன் வரும்னு போட்டிருக்கான். இது 30 டேஸ் நீங்க ஸ்டேக் பண்ணீங்கன்னா. இதே 1 இயர் ஸ்டேக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 ஏஆருக்கு வந்து 0.014% வரும் 14 ஏஓ வரும்னு போட்டிருக்கான். இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, நம்ம 1 இயர் ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 1 இயர் வந்து நம்மளுக்கு அதுக்குள்ள புல் ரன்னோட டாப்க்கு நம்ம போயிரலாம். ஸோ நீங்க எவ்ரி மந்த் நீங்க ரீஸ்டேக் பண்ற மாரி இருக்கும். ஆக்சுவலா 2 மாசம் தான் இருக்கு ரிலீஸ்க்கு. நம்ம ரிலீஸ் அப்ப தான் வந்து மெயினா வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் கூட. ஓகேங்களா? நம்ம ஸ்டேக் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம அதனால மந்த்லி பண்ணா போதும். அது மட்டும் இல்ல நீங்க வந்து ஈத்தேரியமும் ஸ்டேக் பண்ணலாம். ஸ்டேபிள் காயினான டாயும் நீங்க வந்து ஸ்டேக் பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் எவ்வளோ வரும்னு போட்டிருக்காங்க. உங்ககிட்ட அப்படி ஆக்சுவலா ஏஆர் டோக்கன் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஸ்டேக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் தான். எப்படி இருந்தாலும் நம்ம 2 மந்த்ஸ்க்குள்ள ஏஆர் டோக்கன் வந்து அதோட புல் ரன் டாப்புக்கு போயிற போறதில்ல. ஓகேங்களா? டைம் இருக்கு. ஸோ அதையும் நீங்க யுட்டிலைஸ் பண்ணிட்டு, நீங்க இத வந்து மின் பண்ணலாம். நீங்க வந்து ஏஆர் டோக்கன வந்து நீங்க இது பண்ண ஸ்டேக் பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து ஏஆர் கனெக்ட் வாலெட் வந்து ஆக்சுவலா வேணும். ஓகேங்களா? அது உங்களுக்கு வந்து ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு, Play ஸ்டோர்லயும் இருக்கு. இல்லனா வந்து Google Chrome எக்ஸ்டென்ஷன்லயும் இருக்கு. ஸோ நீங்க அதில டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட இதிலேருந்து டைரக்ட்டா நீங்க வந்து ஆர்விவோட செயின்லேயே வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஆர்வி செயின்ல தான் நீங்க இது பண்ணணும். ஓகேங்களா? நீங்க ஈத்தேரியம் பேஸ் அதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, கிளியரா போட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து எவ்வளோ வந்து சப்ளை வந்து மின்ட் ஆயிருக்குன்ட்டு. ஸோ 21 மில்லியன் போட்டிருக்காங்களா, அதில வந்து 2.7 மில்லியன் ஆல்ரெடி வந்து மின்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டேக் பண்ணி. ஓகேங்களா? மீதி இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 18 மில்லியன் சம்திங் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. மின்ட் பண்றதுக்கு. அதே மாரி எஸ்டிஇடிஹெச்ங்கிறது வந்து இந்த லைடோவோட ஸ்டேக்ட் ஈத்தீரியம். நீங்க அது மூலியமாவும் ஸ்டேக் பண்ணலாம். அதே மாரி டாய்ங்கிறது வந்து ஸ்டேபிள் காயின். ஓகேங்களா? அந்த ஸ்டேபிள் காயின் வச்சு நீங்க பண்ணலாம். ஒவ்வொன்னுக்கும் எவ்வளோ வருங்கிறது கிளியரா போட்டிருக்கு. ஓகேங்களா? ஆர்பிஐ டோக்கன் ஆக்சுவலா வந்து $23 என்னமோ தான். பட் ஈத்தேரியம் வந்து உங்களுக்கு ரேட் எப்படின்னு தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து 3700ல இருக்கு. ஸோ அதுக்கு அதிகமா தராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்பிஐ டோக்கன் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு இது எல்லாமே நீங்க வந்து ரிசர்வ்டா வச்சிருக்கீங்க. உங்க காசு இருக்கு. இல்ல ஆர்பிஐ டோக்கன் இருக்குன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இருக்கிற காயின்லேருந்து வித்து மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது ஆள பிடிக்கிற கதையா போயிடும். அது வேணாம்.
அது அத மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து உங்களால அதிகமாவும் வந்து இதில மின் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ காசு வச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதுவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபைனலா நான் போர்ட்ஃபோலியோல வந்து அந்த ஏடிஏவ நம்ம வந்து பாதி வித்தோம்ல, ப்ராஃபிட் பார்ஷியலா எடுத்தோம்ல, அத நான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ண போறேன். நம்ம ஆக்சுவலா 250 டோக்கன்ஸ் வித்தோம்னு நெனைக்கிறேன். ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. 250 டோக்கன்ஸ் வித்தோம். $750 வித்தோம். $3 கிட்ட ஆவரேஜா வித்தோம். சரிங்களா? நான் இப்ப என்ன வாங்க போறேன்னா, ஆக்சுவலா சீக்ரெட் நெட்வொர்க்ன்னு ஒரு டோக்கன் இருக்கு. அது ஏஐ பேஸ்டு. அது உங்களுக்கு பைனான்ஸ்லயே இருக்கு. அது ஆக்சுவலா கண்டிப்பா பம்ப் ஆகும். நான் அதில வந்து பண்றேன். இது ஆக்சுவலா ஒரு 100 மில்லியன் கிட்ட மார்க்கெட் கேப் இருக்கு. அத பத்தி நான் டீட்டெயிலா இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட். உங்களுக்கு அத ட்விட்டர் காமிச்சா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? இவங்க வந்து மோஸ்ட்டா வந்து அந்த கம்ப்யூட்டிங் பவர், அந்த ஏஐ ரிலேட்டடா வந்து டோட்டலா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 400 மில்லியன் கிட்ட அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மார்க்கெட் கேப் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கிடையாது. ஸோ இங்க பாருங்க. டோட்டலா வந்து நான் இப்ப வந்து கிரிப்டோ ரேங்க்ல இருக்கேன். டோட்டலா வந்து 400 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. 411 மில்லியன் ஓகேவா? இதோட மார்க்கெட் கேப் பாருங்க. ஈவன் எஃப்டிவி, கரண்ட் மார்க்கெட் கேப் 2யும் சேர்த்தி உங்களுக்கு வந்து 128 மில்லியன் தான் இருக்கு. ஸோ இங்கேயே வந்து ஒரு 4x பொட்டன்ஷியல் ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா? பிரைஸ் லைட்டா வந்து ஒரு கண்டிப்பா 2x ஆயிருக்கு. பட் பொட்டன்ஷியல் கண்டிப்பாவே இருக்கு. இது வந்து ஒரு 10x பண்றதுக்கு கேரண்டியா இருக்கு. இது ப்ராஃபிட்ட வந்து ரொட்டேட் பண்றது தான் நம்ம பண்றோம். நம்ம ஏவிஏல எடுத்த ப்ராஃபிட்ட தான் இதில போடுறோம். நான் வந்து புதுசா எடுத்து எதுவும் போடல. ஓகேங்களா? அதே தான் நீங்களும் பண்ணணும். ஸோ நம்மகிட்ட வந்து ஆல்மோஸ்ட் $750 இருக்கு. நான் 750ல ஒரு 100 மட்டும் பஃபருக்கு வச்சுக்கிறேன். எப்பயாவது ஆவரேஜ் பண்ண தேவைன்னா. இல்ல அது வேற டோக்கன்ல ஏதாவது ஏறாத டோக்கன்ல போட்டுக்கலாம். 650 10% கம்மியா 10% தனியா வச்சுட்டு, நான் 90% ஆஃப் அந்த எடுத்த ப்ராஃபிட்ட வந்து இதில இன்வெஸ்ட் பண்றேன். கரண்ட் பிரைஸ்லயே. இப்ப என்ன நான் அந்த வீடியோ பண்ணும்போது இருக்கோ, அந்த பிரைஸ்லயே போடுறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு $650. ஸோ இது கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு மேல இருக்க சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? நாம்ப பண்ணதிலேயே வந்து அதிக ப்ராஃபிட் எடுத்தது ஏவிஏ தான். ஸோ அதனால அத எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஷேடோ இருக்கு. அதே மாரி WMMT அதாவது இந்த வேர்ல்ட் டோக்கன் வச்சிருந்தோம் நம்ம. வேர்ல்ட் மொபைல் டோக்கன்ட்டு. இங்க இருக்கு பாருங்க. ஸோ இது 2மே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஆக்சுவலா என்ன பிரச்சனை இந்த 2லயும் நம்ம கம்மியா போட்டிருந்தோம். ஏவிஏல கூட கொஞ்சம் டீசென்ட்டா போட்டிருந்தோம். பட் இந்த 2லயுமே வந்து கொஞ்சம் கம்மி அமௌண்ட் தான் போட்டிருந்தோம். கொஞ்சம் அதிகமா போட்டிருந்துருக்கலாம். சரி ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நரேட்டிவ் வந்து மோஸ்ட்டா ஏஐ பக்கம் தான் போகும்னு நெனைக்கிறேன். அப்படி அப்ப பெர்ஃபார்ம் பண்ணும்போது நியர் பெர்ஃபார்ம் பண்ணும். சீக்ரெட் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த இது எல்லாமே இந்த 2மே வந்து நம்ம இதில பெர்ஃபார்ம் பண்ணும். ஈவன் பெத் கூட வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த புல் ரன்ல. ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஏஐ நரேட்டிவ்ஸ்ல வந்து ஷிஃப்ட் பண்ண பாருங்க. ஃபைனலா நான் யூசுவல மட்டும் சொல்லிடுறேன். யூசுவல வந்து ஸ்டேக் பண்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் வச்சிருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு $100 $200னா உங்களுக்கு அந்த ஈத்தீரியம் ஃபீலயே வந்து 2 டிரான்சாக்ஷன் பேசிக்கா. நீங்க ஸ்டேக் பண்ணும்போது ஒரு டிரான்சாக்ஷன், நீங்க வந்து அன்ஸ்டேக் பண்ணும்போது ஒரு டிரான்சாக்ஷன். அத நீங்க வந்து திருப்பி பைனான்ஸ்க்கு அனுப்பும்போது ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ பேசிக்கா 3 டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? கண்டிப்பா வந்து $11 to $25 வரைக்கும் ஃபீ வந்து ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது பிளஸ் 10% உங்களோட ப்ராஃபிட்லேருந்து ரிடக்ஷன்னு போட்டிருக்காங்க. அதே மாரி அவங்க குடுத்த ஏபிஒய் வந்து டெய்லி மாறும். இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ஸ்டேக்கிங் பத்திலாம் யோசிங்க. உங்களுக்கு அவ்ளோ பிகினரா இருக்க அவ்ளோ குழப்பமா இருக்குன்னா, தயவு செய்து அப்படியே பைனான்ஸ்லயே ஹோல்ட் பண்ணுங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஈவன் தோ பிட்காயின் விழுந்தாலும், இதுவும் எத்தீனாவும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ரீசென்ட்டா கூட இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. எது கூடன்னா BlackRock, எத்தீனா அண்ட் யூசுவல் இந்த 3 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. நீங்க அது கூட வந்து குரூப்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம் டீட்டெயிலா. அதுக்கான ஆடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ இவ்வளதான் இன்னைக்கு இந்த வீடியோல. இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணலாங்கிறத குரூப்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.